சார் சார் யாருங்க நீங்க? இந்த மாரப்ப கவுண்டர் வீடு எங்க இருக்குங்க? நீ எந்த ஊர்ல இருந்து வரங்கன்னு? நான் டவுன்ல இருந்து வரேங்க. கண்ணம்மாவோட அண்ணன் மகன் தானுங்க நானு. மாரப்ப கவுண்டர் எங்க மாமா தாங்க. நான் சின்ன வயசுல வந்ததுங்க. இப்ப உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அது சரி கண்ணு, நீ சொல்றதெல்லாம் சரி. எங்கிட்ட இருக்கிறது 2 மாடு. அதுல ஒன்ன உனக்கு விலைக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? சார் நான் மாடு வியாபாரி இல்ல சார், நான் சர்வே இன்ஜினியர். இந்த ஊருக்கு ரோடு போட வந்திருக்கேன் சார். இத பாரு, மாட்டை விலைக்கு கொடுக்க முடியாதுங்கிற விட மாட்டேங்கிறீங்க. காலங்காத்தால சோறு ஓடு திங்க விடாம. அது இல்லைங்க, மாட்டை வச்சிருக்கிறவன் பெரியண்டா, அத விலைக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும். யார் சொல்லிருப்பா இவங்கிட்ட மாட்டை விக்கிறேன்னு சொல்லி? இவ சொல்லிருப்பா. அராத்தா அராத்தா வாடி வழிய. இந்த செவடனை கட்டிக்கிட்டு உயிர் போகுது. ஏன் ஏன் கதவை போட்டு அடிக்கிற? அது பிஞ்சு பணம் உங்க அப்பா வாங்கி தருவான். மாட்டை விலைக்கு கேக்குறாண்டி, கொடுத்து விட்டு நாம என்ன பண்றது? இது பாரு, சோறு நான் ஆக்கல, உன் பொண்ணு தான் ஆக்கனா. அதுல கல்லு இருந்தா இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? நான் பாட்டுக்கு மாட்டை விலைக்கு கொடுக்க முடியாதுங்கிற, நீ கொடுத்துங்கிறிய, அது என்னடி அர்த்தம்? இது நான் ஆக்கல. அப்ப நீ என்ன நாசமா போங்கிற. சமஞ்சு போல வீட்டுல இருக்காளேன்னு பாக்குறேன், கண்டு போச்சுக்கோ. யோ, மாட்டை ஒண்ணு விலை கொடுக்க முடியாதியா, நின்னுகிட்டு போயா. ஏங்கண்ணு, சோத்த பாத்தாக்குறதில்ல பாரு, சோத்துல கல்லு இருக்கிறது உங்க ஐயா என்ன திட்டுது. போமா பாட்டி, பார் பாட்டி, அந்த ஆள் எனக்கு மாமனா, அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குது பாட்டி. ஆடி பாவி, நான் பாட்டுக்கு மாவரைச்சுக்கிட்டு இருக்கேன், மாவை எடுத்து தின்னங்கிறிய உருப்பிடுவியா நீயே? சுத்த பைந்தாங்கோலியா இருக்கிறையா? ஆமா, நீ மாறப்போன்ற மர்மம் தானே? ஆமாங்க. உங்க அத்தை எங்கிட்ட வண்டியை கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சது. நான் வாரதுக்குள்ள ரயில் வந்துட்டு போயிருச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடியா ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. இப்பதான் அளந்து பாக்குறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்பவாவது அனுப்பிச்சாங்களே. முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறதுனால ஒரு மாலையை போட்டு மரியாதை பண்ணிருக்கலாம் இல்லையா? அந்த வரவர் பாத்தீங்கன்னா கையில பிடிச்சுக்கிட்டு ஏத்திய அவர் தானுங்க இந்த ஊர் பஞ்சாயத்து போராடி பிரசிடண்ட். உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்க இந்த ஊருக்கு புதுசே. பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து பரம்பரையா நாங்க தான் இந்த ஊரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். ஏங்க, அந்த ஆளை ரோடு போட விடுங்க, இப்படியே துரத்துறாங்க. சுமாரா ஒரு பழமையா பேசுற போது. தம்பி, உங்களுக்கு விஷயம் தெரியாது, ஏன்னா நீங்க இந்த ஊருக்கு புதுசு. நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சது. தம்பி, நானும் காமராஜரும் காலேஜ்ல படிக்கும் போது சார் என்ன விட்டுருங்க சார். வா தம்பி, வா வா. பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரோடெல்லாம் ஒரே குண்டும் குழியுமா இருந்திருக்குமே. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு தானே அத்தை நான் வந்திருக்கேன். ஏன்பா, ஊர்ல அண்ணா நீ உமா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்ல சௌக்கியம் தான். நீ என்னப்பா அப்படி இழைச்சு போயிட்ட? இந்த ஊருக்குள்ளார வர வரைக்கும் நானும் நல்லா தான் இருந்தேன். மாமா எங்க அத்தை காணோம்? அதை ஏன் கேக்குறப்போ, எல்லாம் தொண கண்ட நாய் சிதம்பரம் போன கோப்புல குழந்தை இல்லைங்கிறதுக்காக வருஷத்துல 9 மாசம் இவர் மட்டும் தனியா கோயிலே சுத்திக்கிட்டு வராரு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படிப்பா. சரி, புடக்காலியில தண்ணி காயுது, குளிச்சிட்டு வா, சாப்பிடுவேன். நான் போய் சாமி கும்பிடுறேன். முருகா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஏதோ காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எனக்கு இருக்கிற பாரம் குறைஞ்சிடும். சமஞ்ச பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு பொழுது விழுந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் கருக்குன்னு இருக்கிறது. இவளை கட்டி கொடுக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் முருகா. அம்மா, இன்னும் நீ டவுனுக்கு போகல? மணி 10 ஆச்சுமா. இதோ புறப்படுறேன். இன்னைக்கு 10 கூட தக்காளி தான் ஆச்சு. விலை எப்படி இருக்கோ? போன வாரம் மார்க்கெட்ல கூட 16 ரூபாய் போச்சு. நேத்து 13 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி போகுதோ என்னவோ. இப்படியே போச்சுன்னா நாம எப்படி பொழைக்கிறதே, என்ன பண்றது? இதை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்ல போட்டுட்டு வரேன். அதுவும் சரசு வர்றா.
ஏடி வாசப்படியிலே நின்னுட்ட, உள்ள வாடி. உள்ள வராட்டி என்னத்த, நானும் ருக்குவும் ஆத்துல போய் துவைச்சு குளிச்சுட்டு வந்துடுறோம். ஆத்துக்கு போனோமா வந்தோமான்னு இருங்க, ஊருக்குள்ள சும்மா சுத்த வேணாம். என்ன நான் சொல்றது காதுல விழுகுதா? நான் போயிட்டு 1 மணிக்குள்ள வந்துடுறேன். என்னப்பா இது, இப்படி 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா நீ என்னத்த வளர போற? எப்பவும் சாப்பிடுற அளவு தானே சாப்பிட முடியும். இதுக்கு மேல இனி என்னத்தை வளர சொல்றீங்க? அத்தை, இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு அத்தை? எதுக்குப்பா? அத்தை வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு அம்மா அப்பாக்கு லெட்டர் போட வேண்டாமா? இத பார், இப்படியே நேரா கிழப்புறமா போனீனா அங்க ஒரு கரும்பு காடு வரும். அங்கிருந்து வலப்புறமா போனா ஆலந்துறைன்னு ஒரு வழிகாட்டி போர்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு பரலாங்க தூரத்துல தான் தபால் ஆபீஸே இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு அதான் தபால் ஆபீஸ். ஐயோ, இந்த ஆள திறமை எப்பவுமே இப்படித்தான். ஏய், நன்றி போலாம், நேரம் ஆகுது. இருடி, சரியா எடுத்து வச்சுட்டு போலாம். ஆமா, இத எடுத்து வச்சா மட்டும் இந்த ஊரையே உனக்கு பட்டம் எழுதி தந்துட போறாங்களா? அந்தால வாடி. சரியா மண்ணு போட்டு மூடு. போதும் வா. ஏய், என்ன? என்னடி இது? தெக்க இருந்ததை கிழக்கு திருப்பி வச்சிருக்க. ஆமா, கீழே இருந்ததை எடுத்து வச்சதே பெருசு. அது எப்படி இருந்தா என்ன? ஏண்டி, ஆலாந்துறைக்கு போற வழியை விட்டுட்டு சுடுகாட்டு வழியா திருப்பி வச்சிருக்கே. பாடி திருப்பி வச்சுட்டு வந்துடலாம். இத பாரு, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எது ஆலாந்துறைக்கு போற வழி, எது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. வருவியா? பாடி. ஏய், போஸ்கர வரறா, வந்தா சொல்லிட்டு அடிடா. ஊத்துறா அங்கன்ற வேடிக்கை பார்த்துட்டு 6 மாசம் ஊத்துறான் ஒழுக்கிட்ட. உனக்கெல்லாம் கடை வச்சு கொடுத்த எங்கடா உருப்பிட போற? பாரு, எவனோ அதிகாரி வரான்டா. நில்லுங்கடா. நம்ம தொழில் ஒழுங்கா நடக்கணும்னா வர்றவன 4 தட்டு தட்டினாதான் இனிமே இந்த மாதிரி அதிகாரிகள் வரமாட்டாங்க. டேய் கர்மா, அந்த பக்கம் போடா, அப்பதான் நான் பிடிக்க முடியும். டேய் காட்டுக்கு போற சீக்கிரம் டா. டேய் சத்தம் இல்லாம போறா, எல்லாம் ஓடிட போறா. டேய் என்ன பார்த்து தப்பு பண்ணுங்க? ஏன்டா அவரை அடிக்கிறீங்க? யோ, எங்க வயசுல மண்ணை போட்டா சும்மா விட்டுருவாயா? இவனுக்கு மாதிரி அதிகாரில சும்மா விட்டா நாங்க எப்படி சாரையும் காய்ச்சறது? கையில வைக்கிற வேலை வச்சுக்காதடா. ஆட இடம் அடையணுங்களா? இவரு நம்ம ஊருக்கு ரோடு போட வந்த இன்ஸ்பெக்டர்டா. ரோடு போர்டு இன்ஸ்பெக்டருங்களா? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு அடிச்சுட்டேன். பிரதர், தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சுக்கு பிரதர். ஏன் கொஞ்ச நேரம் கையை போட்டுருக்கீங்களா? ஏண்டா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போச்சு, உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அலைகிறீங்களா? ரோடு போடுற இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சீங்க. இதுவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்திருந்தா முட்டிக்கு முட்டி தட்டி மொட்டை அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பார். போங்கடா ஆய் வைக்க பசங்களா. என்ன தம்பி உன் கூட? நீ ஏன் ஊருக்கு புதுசு? உன்னை யாருங்க வர சொன்னது? போஸ்ட் ஆபீஸ் போலான்னுட்டு வந்தேன். போலீஸ் ஆபீஸுக்கு போறவே சுடுகாட்டுக்கு எதுக்கு வந்த? எவனாவது தபால வச்சுட்டு இங்க படுத்திருப்பான்னா? யாரப்பா கிறுக்கு பையனா இருக்கிற? எங்க அத்தை தான் ஆலாந்துறை வழியா போக சொல்லுச்சு. ஆமா, ஆலாந்தூர் வழியா தானே போகணும். இந்த வழியா எதுக்கு வந்த? ஐயோ ஐயோ, இந்த போர்டை பார்த்து தாங்க வந்தேன். போடா. ஆட கெட்ட சாதி பசங்களா, தெற்க இருக்கிற போறட கிழக்கு திருப்பி வச்சிருக்கிறானுங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். நான் அப்பவே சொன்னேனப்பா, நான் அப்பவே ருக்கு கிட்ட சொன்னேன், போர்டை திருப்பி வைக்காதடி, இது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. ருக்கு தான் கேட்கல, ருக்குனாலதான் இதெல்லாம் வந்துச்சு. எவ்வளவு
போவிட உன்னை யாரும் ஏஞ்சல கூப்பிட்டா? தம்பி, என் பொண்ணு சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ருக்கு சூதுவாக தெரியாத பொண்ணு. ஏதோ கீழே கிடைக்கிறத எடுத்து நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சது அவ்வளவுதான். ஆனா இப்படி ஒரு வில்லங்க வரும்னு தெரியுமா என்ன? அதுக்கு ருக்கு தங்கமான பொண்ணுப்பா. தங்கமான பிள்ளையா இருக்கலாமுங்க. கூப்பிடுற கோழிக்கு எழுப்பிடுற கிளவிக்கும் என்ன குசர கோமரிக்கல நிறைய கஷ்டம். ஏன் தம்பி சரியா போயிடுண்டி. வீட்டு சொத்தை தின்னுபுட்டு ஊர் பம்பியா இழுத்துட்டு வர்ற. சரி விடுவோம்மா, அவன் எனக்கு கண்டா பாவம். என்னமோ கீழே கிடக்கிறத எடுத்து நிறுத்தலாம்னு நிறுத்தினா இப்படி ஒரு வில்லங்க வரும்னு கண்டாரா? ஆனா அந்த பயனுக்கு அடி கொஞ்சம் பலம் தான். இத பாரு சரக்கு. தூங்குமஞ்சி இங்க பாரு. கௌரி நீயும் பாரு. துணியே எப்படி கிழிஞ்சிருக்குன்னா அந்த ஆளுக்கு அடி எப்படி பட்டிருக்குன்னு நீயே யோசனை பண்ணி பாரு. ஆமா, இந்த துணி உங்ககிட்ட எப்படி வந்தது? அவங்க வீட்டு துணியில நாங்க தானே துவைக்கிறோம். எங்க அப்பா கூட சொன்னாரு, அவருக்கு சரியான அடியா. எல்லாம் வந்தது இவ்வளவு தான். கட்டுப்படும்போது நானே பக்கத்தால இருந்தவன். சும்மா இதுல இருந்து இது வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. ஏண்டி சரசுதான் அத்தனை தடவை சொன்னால, உனக்கு எங்க போச்சு புத்தி? அது என்ன கேக்குற ஜென்மமா? அழுகிறத பாரு. ஏண்டி உங்களுக்கு எல்லாம் நான் தான் கடிச்சேனா? சும்மா சும்மா என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் தெரியாம செஞ்சேன்னு சொல்றேன்ல. ஏடி சரசோ, நீயாவது சொல்லேண்டி. எல்லாரும் என்ன போட்டு கேக்குறாங்கல்ல. நான் என்ன வேணும் நான் போட்டு திருப்பி வச்சேன். வேணும்னா அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க, நான் காலை விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். உனக்காக இனி நான் போய் அந்த ஆளை வெத்தலை பாக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரணும். ஏன் உனக்கு அவங்க வீடு தெரியாது? ஏண்டி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? சரி சரி அழுகாத. நாளைக்கு அவர் எங்க வீட்டு கட்டு போடத்துக்கு வருவாரு. அவர்கிட்ட இத பாருங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிடு. என்ன கிளிக்காதடி, சும்மா இடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் அவரை வேற காணோம். அவர் எப்ப வந்து எங்க அம்மா வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இவளை நம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வேணும்டி, எனக்கு நல்லா வேணும். ஏன்னா எங்க அப்பா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உனக்காக இப்படி செட்டப் பண்ண பாத்தியா? இன்னும் நல்லா அந்த ஜெகதல பிரதாபன் வந்து விட்டார். சென்று உனது கோரிக்கை நிறைவேற்றிக்கொள். எனக்கு பயமா இருக்குடி. நீயும் கூட வாயே. ஒண்ணும் பயப்படாதடி. போவியா? போடி. என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம போர்டை திருப்பி வச்சுட்டேன். சரசு கூட சொல்லிச்சு. அடி பலமா பட்டுடுச்சா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவ்வளவுதாண்டி. இதுக்கு போய் நம்ம பெருசா அழுத்திக்கிறியே. அவர் வந்த உடனே மன்னிப்பு கேட்டு. ஏய், அவர் வந்திருக்காரு. போடி. ஐயோ, நான் வரமாட்டேன். ஏய், எங்க அப்பா ஒண்ணுதான் கூப்பிடாரு. போடி. நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. நீ இப்போ சும்மா பிடிக்காதடி. அன்னைக்கு என்னமோ பெருசா நியாயம் பேசினியே. சரசே, அந்த மருந்து பெட்டி எடுக்கலாமா? என்னங்க? ஒண்ணுல ஒண்ணுல. ஏய், எங்க அப்பா ஒன்னதான் மருந்து பெட்டி கொண்டு சொல்லாரு. போடி. இத பாரு, என் வாயில வண்ண வண்ணமா வந்துடும். இந்தா, இத எடுத்துக்கிட்டு நீயே போ. உங்களுக்கு எல்லாம் எதுக்குடி இந்த வேலை? தம்பி, சட்டையை கட்டுப்பா. தம்பி, கொஞ்சம் திரும்பி உட்காரு.